பிரைஸ் தி லார்ட். வெரி குட் மார்னிங். இந்த காலை வேளையில இந்த வீடியோ மூலமா நம்மளை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதம் முழுவதும் சில கேள்விகளுக்கான பதிலா இந்த மார்னிங் டிவோஷன் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோல why should I pray, நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று நான் பார்த்தோம். இந்த வீடியோல why should I read பைபிள், நான் ஏன் வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம டெய்லி வேதத்தை வாசிக்கிறோம், அதை படித்து கொண்டே இருக்கிறோம். சில பேர் சில டவுட் இருக்கும், எதுக்கு இந்த பைபிளை படிக்கணும், பைபிளை படிக்காம இருந்தா என்ன அப்படின்னு சில கேள்விகள் நமக்குள்ள எழும்பலாம். ஏன்னா நம்ம எல்லாரும் கேள்வி கேட்கிற ஆட்கள், கேள்வி கேட்டு பதில் தெரிஞ்சாதான் அதை எஃபெக்டிவா பண்ற ஆட்களா நம்ம இருக்கோம். ஸோ ஏன் நான் வேதத்தை படிக்கணும்? முதலாவது அதுக்கான காரணம் why should I read the Bible. முதலாவது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள நாம் வேதத்தை படிக்க வேண்டும். பைபிள் இஸ் அ ஃபைனல் டெசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிள் இஸ் அ ஃபைனல் அத்தாரிட்டி. இட்ஸ் அ பியூர் காட்ஸ் வில் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஏதாவது செய்ய போறப்ப என்ன செய்யணும்னே தெரியல, காட்ஸ் வில் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பைபிள் எடுத்து படிக்கும் பொழுது கண்டிப்பா அதுல காட்ஸ் வில் நீங்க தெரிஞ்சுக்கலாம். காமெடியா ஃபன்னான்னு சொல்லுவாங்க, சில விஷயங்கள் சொல்லுவாங்க. நான் கொலை செய்யலாமா வேணாமா அப்படின்னு அப்படி தெரிஞ்சுக்கிறது பைபிளை படிச்சாலே தெரியும். பைபிள் சொல்லிருக்கு கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி எதை செய்யணும், நான் எதை செய்யக்கூடாது, இதை செஞ்சா தப்பா, இதை செய்யறது சரியா அப்படின்னு நீங்க யோசிச்சு யார்ட்டையாவது நீங்க ஆலோசனை கேட்கறத விட, நீங்களே எதையாவது யோசிச்சு முடிவெடுக்கிறத விட, இஃப் யூ ரீட் த பைபிள் இன் தோஸ் சிச்சுவேஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். பைபிள் இஸ் அ ஃபைனல் டிசிஷன். உங்க வாழ்க்கையில நீ காலை வேளையில இதை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது யாராவது முடிவெடுக்க முடியல, இந்த காரியத்தை குறித்து என்னால முடிவெடுக்க முடியல, இந்த காரியத்தை குறித்து தெளிவான எனக்கு தேவ சித்தம் தெரியல நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க பைபிள படிங்க. அந்த சூழல்ல கண்டிப்பா தேவன் சில காரியங்களை இந்த வேதத்தின் மூலமாய் வெளிப்படுத்துவார். ரெண்டாவது why should I read பைபிள், நான் ஏன் பைபிளை படிக்கணும்? ரெண்டாவது காரணம் to know who God is. தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு வேதத்தை படிக்கணும். ஏன்னா வேதத்தை தவிர்த்து வேறு எதன் மூலமாகவும் தேவன் யார் என்பதை நம்மளால அறிந்து கொள்ள முடியாது. இங்குதான் சொல்லியிருக்கு, அவர் தான் வானத்து பூமி உண்டாக்கினார், அவர் தான் மனுஷனை உண்டாக்கினார், அவனுக்கு சுவாசத்தை கொடுத்தார், அவனுக்கு ஒரு துணையை கொடுத்தார், குடும்பத்தை கொடுத்தார், இந்த உலகத்தை உண்டாக்கினார், அது அற்புதமா அவர் வடிவமைத்து அற்புதமா நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். நம் முன்னோர்களை எல்லாம் நடத்தினார், செங்கடலை பிளந்தார், தண்ணீர் கொடுத்தார் பார்க்கிறோம், எரிகோ விளை பண்ணினார் பார்க்கிறோம். இப்படி எல்லாவற்றிலும் தேவன் எப்படி செயல்பட்டார், அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர், அவர் எவ்வளவு பெரிய தேவனா இருக்கார் என்பதை இந்த பைபிள்ல சொல்லி கொடுக்குது. அவர் நம்ம வாழ்க்கையில எப்படி செயல்படுறார் அப்படின்றது இந்த வேதம் தான் சொல்லி கொடுக்குது. அவர் எதன் மூலமா எப்படியெல்லாம் அவர் நம்ம வாழ்க்கையில செயல்பட்டு காரியங்கள்லாம் மாத்துறார் அப்படின்றத இந்த வேதம் தான் நமக்கு சொல்லி கொடுக்குறது. அப்ப ரெண்டாவது நான் ஏன் பைபிள் படிக்கணும் அப்படின்னா, நீங்க தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும். மூன்றாவது why should I read பைபிள், நான் ஏன் இந்த பைபிளை படிக்கணும்னா to know who I am, நான் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் நான் வேதத்தை படிக்கணும். பல நேரங்கள்ல நமக்கு நம்முடைய அடையாளம் தெரியல, நம்ம யாரும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம மேல ஒரு தவறான அடையாளத்தை நம்மள வச்சுட்டு இருக்கோம். மற்றவங்க சொல்ற அடையாளத்தையும், நாம நினைத்து கொண்டிருக்கிற அடையாளத்தையும், அல்லது இந்த உலகம் சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்துகிற சில அடையாளத்தை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அது இந்த வேதத்தை படிக்கணும். வேதம் நமக்கு பல அடையாளங்களை கொடுக்குது. தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுது, ரட்சிக்கப்பட்டவன் சொல்லுது, நம் பாவி அல்ல நீதிமான் சொல்லுது, இன்னும் பல விஷயங்களை இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குறது. ஆகவே நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பைபிள் எடுத்து வாசிச்சு பாருங்க. ஏன்னா பைபிள்ல சங்கீதம் 1:2 சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன். இஃப் யூ ரீட் த பைபிள் யூ ஆர் a blessed and happiest man அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்ப இந்த காரணங்களை தெரிந்து கொண்டு வாசிக்கும் பொழுது இன்னும் பாக்கியவான்களாய் சந்தோஷமானவர்களாய் நம்ம இருக்கோம். 3 காரியங்களை சொன்னேன். 1 தேவ சத்தத்தை அறிந்து கொள்ள, 2வது தேவன் யார் என்று அறிந்து கொள்ள, 3வது நாம் யார் என்று அறிந்து கொள்ள. இந்த காரியங்களை மனதில் வைத்துக் கொண்டு நீங்க வேதத்தை படிங்க. கண்டிப்பா தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார். இன்னும் என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, போய் உங்க பைபிளை படிக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ. God bless you. Have a great day.